வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 2024-25 நிதி ஆண்டில் அது 1 லட்சம் வீடுகள் கட்ட உள்ள நிலையில் அதற்கு 3100 கோடி நிதி ஒதுக்கி வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. கடந்த பிப்ரவரி 19 சட்டசபையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். தமிழகத்தில் குடிசை வீடுகளில் குடியிருப்போருக்கு புதிதாக RCC கூரையுடன் கூடிய வீடுகளை கட்டித்தருவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அமைச்சரின் அறிவிப்பை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் ஊரக வளர்ச்சித்துறை இதற்குண்டான அரசாணையை வெளியிட்டது. அதில் பயனாளிகளுக்கு தகுதிகள் உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகின. இந்த நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான வழிகாட்டுதலையும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பொன்னையா இன்று வெளியிட்டுள்ளார். 15/3/2024 அன்று ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ்யம் டிபார்ட்மெண்டின் கீழ் ஜியோ நம்பர் 70 கீழ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அப்ஸ்ட்ராக்ட்ல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த அப்ஸ்ட்ராக்டோட ஃபுல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்குறோம். அதாவது குடிசை இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் வகையில் வரும் 2030 ஆண்டுக்குள் தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டவும் அதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 3.5 லட்சம் செலவில் உருவாக்க நெறிமுறை அடங்கிய அரசாணையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வீட்டுகள் 360 சதுர அடி கொண்ட வீடு கட்டுவதற்கு 3,50,000 ரூபாய் செலவு தொகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கழிப்பறை கட்ட 12,000 ரூபாயும் வழங்கவும் அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இல்லாம இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கலாம். இந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பொன்னையா வெளியிட்டுள்ளார். பல்வேறு அறிவுறுத்தல்களை மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வழங்கியுள்ளார். இதற்கு தகுதியான தகுதியற்ற பயனாளிகள் யார் யார் என்றும் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க. குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் சர்வே பட்டியலில் தகுதியானவர்கள் என குறிப்பிடப்பட்டவர்கள் ஆவார்கள். புதிய குடிசைகள் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சொந்த நிலம் பட்டா உள்ளவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் வீடு கட்ட தகுதியானவர்கள். தகுதியற்ற பயனாளிகள் என்று பார்த்தா வாடகை குடிசை வீட்டில் இருப்பவர்கள் தகுதியற்றவர்கள். வணிக நோக்கத்துக்காக விலங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் குடிசைகள் தகுதியற்றவையாகவும் வரையறுக்கப்பட்டு உள்ளது. குடிசை வீட்டின் ஒரு பகுதி காங்கிரீட், ஓடு, ஆஸ்பட்டாஸ், உலோகத் தகடால் ஆன கூரைகளுக்கு மேல் வேயப்பட்டுள்ள குடிசை வீடுகளும் தகுதி அற்றவை. மேலும் அரசு பணியாளர், உள்ளாட்சி பணியாளர்கள் குடிசை வீடுகளில் குடியிருந்தாலும் அவர்களும் தகுதி அற்றவர்களாகவே கருதப்படுவார். இதற்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன? குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கட்டாயம் வேணும். ஆதார் அட்டை கட்டாயம் வேண்டும். ஒரு மொபைல் நம்பர், ஏனென்றால் அதில் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், OTP எல்லாமே வரும். புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 1. ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ். வருமான சான்றிதழ் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு இன்கம் இருக்க வேணும், இன்கம் உண்டான தகுதியில் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு அலாட் ஆகும். ஒரு இமெயில் அட்ரஸ், மின்னஞ்சல் முகவரி கட்டாயம் வேணும். இந்த திட்டத்தில் 360 சதுர அடி பரப்பளவில் வீடு இருக்க வேண்டும். இதை அடுத்து இந்த திட்டத்துக்கான வழிகாட்டுதலில் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். வீடுகள் அனைத்தும் 360 சதுர அடி அளவில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும். இதில் 300 சதுர அடி RCC கூரையுடனும்
மீதமுள்ள 60 சதுர அடிக்கு தீப்பிடிக்காத பொருளில் அமைக்கப்பட்டுள்ள கூரையாக பயனாளிகள் விருப்பத்துக்கு ஏற்ப அமைக்கப்பட வேண்டும். தீப்பிடிக்காத கூரைகள், ஓலை அல்லது ஆஸ்பெட்டாஸ் கூரைகள் அமைக்கப்படக்கூடாது. ஒரு வீட்டுக்கான தொகை அனைத்தும் சேர்த்து 3.50 அதாவது 3.5 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். வீட்டின் சுவர்கள் செங்கல், இன்டர்லாக் பிரிக், ஏசிசி பிளிக் உள்ளிட்டவர்களால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். மண்ணால் கட்டப்படும் சுவர்கள் கூடாது. செலவை குறைக்கும் தொழில்நுட்பங்கள், விரைவான கட்டுமானம் போன்றவை அனுமதிக்கப்படுகிறது. பயனாளிகளை எப்படி தேர்வு செய்வார்கள்? இந்த திட்டத்துக்கான தகுதியான பயனாளிகள் கிராம ஊராட்சி தலைவர், கிராம ஊராட்சி உதவி பொறியாளர் அல்லது வட்டார பொறியாளர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், வார்டு உறுப்பினர், ஊராட்சி மேற்பார்வையாளர் ஆகியோர் அடங்கிய குழு தகுதியான பயனாளியை தேர்வு செய்ய வேண்டும். இந்த குழு அனைத்து குடிசைகளையும் ஆய்வு செய்து தகுதிகள் அடிப்படையில் பயனாளிகளை தேர்வு செய்ய வேண்டும். தகுதியானவர்கள் பட்டியலில் விடுபட்டிருந்தால் அவர்களே சேர்க்க வேண்டும். விடுபட்டவர்கள் பட்டியலுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற வேண்டும். அதன் பின் பயனாளிகள் பட்டியலில் சேர்க்க வேண்டும். அதேபோல் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் 25 முதல் 50 வீடுகள் நிலுவையில் இருந்தால் அந்த ஊராட்சி இந்த ஆண்டுக்கான கலைஞரின் கனவு இல்ல திட்ட ஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட மாட்டாது. அதேபோல் எந்த ஒரு ஊராட்சியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் ஊரக வீடுகள் திட்டத்தின் கீழ் பழுதுபார்ப்புக்கு எடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஊராட்சிகளும் இதில் சேர்க்கப்பட வேண்டியது இல்லை. அந்த அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கீடு தொடர்பான விவரங்களை வட்டம் மற்றும் கிராம அடிப்படையில் தயாரித்து ஊரக வளர்ச்சி இயக்குநரகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று இதில் கூறப்பட்டுள்ளது. இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் தகுதியான தகுதியற்ற பயனாளிகள் யார் யார், இந்த திட்டத்தில் எவ்வளவு பணம் அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும், அதே போல் இதற்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க.